ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது ரெண்டு விஷயமும் பார்க்கப்படுது. ஒன்று அவருக்காகவும் பார்க்கப்படுது, மோடிக்காகவும் பார்க்கப்படுது. இப்போ மோடி பேர் அவ்வளவா பார்த்தீங்கன்னா சரியா அடிப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா இப்போ பாஜக ஒரு விதி கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வயதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, அவங்க பொறுப்புல இருக்கக்கூடாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி குழுவில் என்ன பண்ணணும் இருக்கணும், பாஜகவுடைய வழிகாட்டு குழுவில் இருக்கணும். இது யாருக்காக ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவின் முன்னாள் தலைவர், பாஜக தோன்றதுக்கு அவரு ஒரு முக்கியமா காரணமா இருந்தவர் எல்கே அத்வானி. அந்த அத்வானியை ஓரம் கட்டுறதுக்காகவே மோடி என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு திட்டத்தை, ஒரு விதி என்ன பண்ணாரு, உருவாக்கினார். பாஜகல 75 வயசுக்கு மேல போயிட்டா அவங்க அரசியலையோ ஆட்சியிலையோ இல்ல கட்சியிலையோ யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அவங்களாம் வழிகாட்டி குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில் என்ன பண்ணாங்க, எல்கே அத்வானி அமைச்சாங்க. சோ எந்த விதியை மோடி அவர்கள் போட்டாரோ இப்ப அதுவே அவருக்கு பாதகமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மோகன் பகவத் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதாவது 75 வயதுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, கட்சி பொறுப்புலையோ ஆட்சியிலையோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, வழி விடுங்க. சோ அதனாலே தானாகவே முன் என்ன பண்ணணும், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓரமா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 74 வயசு ஆகுது. அடுத்த செப்டம்பர் அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா 75 வயசு ஆகுது. சோ அவரா தானா முன் என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் சொல்லிக்கினாலும் இதுல ஒரு இன்ட்டு வச்சு பேசுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மோடிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா இருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்மறைகள் கருத்துகள் அவருக்கு இருக்குது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்து 2019 கூட அவங்களுக்கு இல்ல. 2014 ஆர்எஸ்எஸ் உடைய முழுமூச்சோட தான் பாஜக என்ன பண்ணுது, ஆட்சிக்கு வந்தது. 2019 அது தொடர்ந்தது. சோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திட்டங்களை, நம்முடைய செயல்பாட்டு திட்டங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய திட்டமா இருந்ததா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 கொண்டு வந்தது, குடியுரிமை திருத்த சட்டம். சோ நிறைய என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க, வகுப்பு வாரிய திருத்த சட்டம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமா தான் இருந்தது. ஆனா இதை பாத்தீங்கன்னா நால போக்குல பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடி அவர்களும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் தெல்ல தெளிவா என்ன பண்ணாங்க, ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்களை முழுசா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா பாஜக அப்படின்ற ஒரு இமேஜ் சுக்குநூறா உடைஞ்சிரும். இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சிருக்கோம், இது சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக விரும்பிச்சு. ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது மக்கள் மத்தியில பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது. வட மாநிலங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தது. ஏன் குஜராத் மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த ஆண்டு மாநிலத்திலே பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமா இருந்தது. மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேசத்துல இப்படி சொல்லிட்டே போலாம். பாஜக எங்கெல்லாம் கால் ஊன்றி ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், நம்ம அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம், இனி பில்டிங் இஸ் டேமேஜே ஆகாது அப்படின்னு நினைச்ச ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆர்எஸ்எஸ் திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும்போது மக்கள் எதிர்ப்பு அலைகள் பாத்தீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சம்பாதிச்சாங்க. சோ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துதான் இரண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா ஆர்எஸ்எஸ் திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி மக்கள் எதிர்ப்பு நின்றுட்டு பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஆனா இதை பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் விரும்பவே இல்லை. உடனடியா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன் இவ்வளவு ஏங்க மனுஸ்மிருதியை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணாங்க, ரெடியா இருந்தாங்க. அரசியலமைப்பு சட்டமே வேண்டாம், அந்த புத்தகத்தை நாங்க எரிப்போம், அந்த புத்தகத்தை நாங்க தூக்கி அடிப்போம், மனுஸ்மிருதி தான் அப்படின்ற ரேஞ்சில் பேசப்பட்டது. அதனாலதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க எதிர்ப்போம், அரசியலமைப்பு சட்டமே வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. அதனுடைய விளைவு இவங்க பாத்தீங்கன்னா 200 சில்லறை தான் என்ன பண்ணாங்க, அவங்க வாக்கு வாங்கினாங்க. 400 அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 400 அவங்களுடைய கனவு பாத்தீங்கன்னா வீணாவே போயிருச்சு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருந்தாங்க ஒண்ணு, இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிராகவே இவங்க இருந்தாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா 2024 இவங்களுக்கு சரியா வேலை செய்யல. நீங்க லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இவங்க வேலை செய்யல, கெஞ்சினாங்க, ஐயா எங்களுக்கு வேலை செய்யுங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யணும் அப்படின்ற ரேஞ்சில தான் என்ன பண்ணாங்க, கெஞ்சினாங்க. சரி லாஸ்ட் மினிட்ல வேலை செஞ்சுதான் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மக்கள் சரியான ஒரு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய சதித்த செயலும் இருக்குது. பாஜக ஒருவேளை அந்த 400 மெஜாரிட்டியில வந்துட்டா ஆர்எஸ்எஸ் நம்மள மீறி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போயிருவாங்க. சோ அதனாலே அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படின்னா இவங்களை பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது. இவங்க கூட்டணி ஆட்சி தான்,
தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்ற ரேஞ்சில தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் RSS நினைச்சது. அதுக்கான வேலைகளை செஞ்சாங்க, அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஆனா இப்போ ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப 10 வருஷமா அந்த RSS தலைமையிடத்துக்கு போகாத இருந்த மோடி சமீப காலமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, போயிட்டு என்ன பண்ணாரு, மீட்டிங்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணாரு. அங்க வந்து ஒரே விஷயம் தான் சொல்லிட்டாங்க, போதும் உங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு, அடுத்த யாரு பிரதமரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில பேசப்பட்டது. அங்கேயே வந்து போனவரு வெறும் முகத்தை தொங்க போட்டு தான் வந்தார். ரொம்ப சோகத்துல தான் வந்தாரு. லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க. RSS வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. அதனால எந்த விஷயத்தமா அவர் உள்ள போனாரோ அதே வேகத்துல சோர்ந்து போய் என்ன பண்ணார், வந்தார். அப்பவே எல்லாம் என்ன பண்ணா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த பிரதமர் வந்து மோடி இல்லப்பா, அடுத்த செப்டம்பருக்குள்ள அவருடைய பதவி காலம் முடியுது. ஏன்னா இந்த பேச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வந்தது. அப்ப யார் பிரதமரா வருவாங்க, மோடிக்கு அடுத்தது யாருன்னா அமித்ஷா வருவாரு, நிதின் கட்கரி வருவாரு, ராஜ்நாத் சிங் வருவாரு, இப்படி பேச்சுகள் அடிப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இல்லப்பா மோடி தான்ப்பா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ மோடி அவர்களை தூக்குறதுக்கான வேலை வந்துருச்சு, அவருடைய பதவி காலி பண்றதுக்கான வேலை வந்துருச்சு. அடுத்த பிரைம் மினிஸ்டரா யார் வருவாங்கன்னா நிதின் கட்கரி தான் வருவாரு அப்படின்னு தான் பேசப்பட்டது. இப்பவும் RSS என்ன பண்ணிருக்காங்கன்னா நிதின் கட்கரி தான் என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 75 வயது நிறைவடையும் பொழுது மோடி அவர்கள் பதவியில இருக்க மாட்டார், ராஜினாமா செய்திருவார். சோ அதனால இப்பவே அதகலப்படுத்த வேண்டாம், அதனால நெருக்கத்துல நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் RSS என்ன பண்ணிருக்காங்க, சமாதானப்படுத்தி இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த கோட்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றோம், சம்மதிக்கிறோம். மோடி அவர்கள் பிரதமரா இருக்க மாட்டாரு. அது ஏன் இப்ப இருக்கிறீங்க, அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார், அப்புறமேட்டு பார்த்துப்போம். இப்பவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாஜக அதகலமாயிரும், அங்கங்க பிளவுகள் ஏற்படும், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா குரூப் வந்து என்ன பண்ண பிரிஞ்சிடும். அதனால வந்து என்ன பண்ணலாம், பொறுமையாவே இருங்க, நெருக்கத்துல பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திருக்காங்க RSS. ஆனா இருந்தாலும் RSS உடைய தலைவர் மோகன் பகவத் என்ன பண்ணிருக்கிறாரு, இல்ல நாங்க அடிக்கடிக்கு இதை வந்து என்ன பண்ணுவோம், ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் பாஜகவுக்கு, அதனால இந்த விஷயத்தை நாங்க வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனக்கு அவர் சொன்னாலும் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு அவர்கள் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மோகன் பகவத் தானா முன் வந்து பதவியை ராஜினாமா பண்றாரு, எனக்கு 74 வயசாவது 75 வயசாவது, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வரட்டும், அடுத்த தலைமுறை வந்து அவங்க என்ன பண்ணிட்டோம் RSS தலைமையில இருந்து அவங்க வழி நடத்தட்டும் சொல்லிட்டு தானா இவர் வந்து ராஜினாமா பண்றாருன்னா, இவர் எப்படி ராஜினாமா இது பண்றாரோ அதே விதியை தான் மோடி அவர்களும் தானாக முன் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. எதுவா இருந்தாலும் பாஜக இன்றி RSS இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. RSS இல்லைன்னா பாஜகவே இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. RSS என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு பாஜக கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கு. கூடிய விரைவில் மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகுறார், அடுத்த பிரதமரா நிதின் கட்கரி வருவார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியல இருந்து விலகிட்டா நான் இயற்கை விவசாயம் பார்த்துட்டு போவேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், கோயில் கோயிலா போய் சுத்துவேன், அதே போல புக்குகளை படிப்பேன், அந்த ஆன்மீக புக்குகளை நான் படிப்பேன், என்னுடைய அரசியல் வாழ்க்கை இப்படிதான், அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் சொல்றாரு. ஒருவேளை மோடி விலகிட்டாருன்னா அமித்ஷாவும் விலகிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கட்ட நகர்வுகள் மோகன் பகவத் என்ன பண்றாரு, அடுத்தடுத்து எடுக்க போறாரு. RSS என்ன பண்ணுச்சு, தெல்ல தெளிவா இருக்கு, மோடி எங்களுக்கு வேண்டாம்பா, மோடியை தூக்குங்க, நிதின் கட்கரி கொண்டு வாங்க அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டாங்க. கூடிய விரைவில் மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலக போகிறார் அப்படின்ற செய்திகள் வரும். ஆனா இதை நாங்க அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்போம் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மோகன் பகவத் ஒரு கருத்தை கொடுத்திருக்காரு. இது அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு RSS சூசகமா சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.